ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னோடய கிச்சனில் இருக்க ஜார்ஸ் கண்டெய்னர் எல்லாம் தான். அது என்ன மாதிரி மாடல், நான் எதில் வாங்கினேன், அப்புறம் கொஞ்சம் பேண்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு ஆர்கனைசேஷன் பண்ண போகிறது தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து பாருங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மசாலா டப்பா நான் அமேசானில் 230 rupeesக்கு வாங்கினேன். நல்ல ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்பூன் வரும், 7 செக்ஷன் இருக்கும். நமக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மசாலாஸ் கூட போட்டு வைக்கலாம். நான் இது டக்குன்னு தாளிக்கிற ஐட்டம்லாம் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பூன் தான் இருக்குது. இப்போ மசாலானா நம்ம நிறைய ஸ்பூன் போட வேண்டியது வரும். அவங்க கொடுக்குறது இதில் ஒரு ஸ்பூன் தான். ஸோ நம்ம இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் கையில் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த ஸ்பூனையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ள அந்த 7 செக்ஷன் பாக்ஸையும் எடுத்துட்டு நார்மலாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. சாக்லேட் கலர், இதில் கலர்ஸும் நிறையா இருக்குது. நான் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இது வாங்கினேன். இன்னொன்று தனியாக வச்சுக்கிறதுக்கு ஒரே டப்பாவில் 7 செக்ஷனில் போட்டு வைக்கிறது ரொம்ப ஸ்மார்ட்டாக, நம்ம கிச்சனுக்கு காம்பேக்டாக நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஸ்பைஸ் ஜார் தான் 159 rupeesக்கு வாங்கினேன். ஈச் 120 ml பிடிக்கும். பாட்டில் தான் 4 ஜார்ஸ் வருது. இது நீங்கள் மேலே ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி இருக்கும், நம்ம அப்படியே தூவுற மாதிரியும் இருக்கும். பெப்பர் இதெல்லாம் உங்களுக்கு ஆம்லேட் போடும்போது ஈஸியாக நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 ஜார் வருது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக குட்டி குட்டியாக தான் இருக்குது. இந்த 4 ஜாரையும் சேர்த்து வைக்கும்போது கூட ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்குது. நான் பெப்பர், சோம்பு, சீரகம், கரம் மசாலா அதோட பவுடர்லாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் சாலிமோ பிராண்டில் பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் ஜார் தான். இது 639 rupeesக்கு வாங்கினேன். 8 ஜார்ஸ் வரும். ரவுண்ட் ஷேப் தான். இந்த மாதிரி வாசர்லாம் மேலே இருக்கும். ஸோ ஏர் டைட்டாக இருக்கும். நல்லா ஒன்றும் 500 ml பிடிக்கும். 8 ஜார் வரும். ஸோ அதில் ஒரு 6 ஜாரில் நான் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் குழம்பு தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 ஜாரில் நான் சும்மா அந்த சேமியா, அதுக்கப்புறம் பாயாசம் மிக்ஸு எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். 500 ml பிடிக்கும். எறும்பெல்லாம் போகவே இல்லை. நான் இப்போ 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு ஏர் டைட்டாக இருக்குது. பிளாஸ்டிக்குமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 500 mlக்கு மசாலாவுக்கு இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் ஜாரு 529 rupees. ஒரு 1/2 kg பிடிக்கும். உப்பு போட்டு வச்சுக்கலான்னு தான் வாங்கினேன். ஏன்னா செராமிக் ஜாரு, கிளே பாட்டு இதில் தான் போட்டு வைக்கணுங்கிறாங்க. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால இது வாங்கினேன். ஒரு 1/2 kg நம்ம போட்டு கவுண்டர் டாப்பில் வச்சுக்கலாம். நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இது ஒரு கலர் காம்பினேஷன் பிளாக் வித் உட்டன் லிட்டுங்கிறதுனால ஒரு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. கவுண்டர் டாப்புக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் இந்த டீ சுகர் ஜார் தான் 458 rupees. ஒன்றும் 750 ml பிடிக்கும். இது நல்ல ஒரு வாசர் மேலே டைட்டாக இருக்குது. ஸோ சுகர்லாம் நீங்கள் வச்சாலும் எறும்பு உள்ளே போகவே இல்லை. ஒரு நல்ல ஏர் டைட்டாக இருக்குது. ஒன்று சுகரு, ஒன்று டீ. இது மேலே இந்த மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி ஹேண்டிலும் இருக்குது. சூப்பராக இருக்குது. பிளாக்கும் சில்வர் கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே என்னோட கவுண்டர் டாப்பில் ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த 4-in-1 மல்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். இது 4 செக்ஷன் வரும். 284 rupees. பிளாஸ்டிக் தான், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதில் 4 ஸ்பூன் வரும். ஒரு ஸ்பூன் எங்கேயோ போயிடுச்சு. நான் இப்போ ஏலக்காய், அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி லீஃப் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். 4மே இதில் இருக்கிறதுனால தான் முடிஞ்சிருது. நமக்கு டைம் சேவிங் ப்ளஸ் கிச்சனும் ரொம்ப ஸ்மார்ட்டாக நீட்டாக இருக்கும். அப்புறம் சாலிமோ பிராண்டில் இந்த ஏர் டைட் ஸ்டோரேஜ் ஜார் தான் 409 rupeesக்கு வாங்கினேன். 4 ஜார் வரும். ஒன்று 1100 ml பிடிக்கும். இது நீங்கள் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம அதிகமாக வாங்குவோம், அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 1100 ml ஜார் அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே என்ன பருப்பு இருக்குதுன்னு நம்ம டக்குன்னு பார்த்து எடுத்துக்க முடியும். ப்ளஸ் லிட்டும் கூட பிளாக் கலரில் நல்லா ஏர் டைட்டாக சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா லுக்காக இருக்குது. நம்ம கிச்சனுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து சாலிமோ பிராண்டில் ஏர்டைட் ஜார் தான். இது 245 rupees. 4 ஜார் வரும். ஷேப் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஒன்று 800 ml பிடிக்கும். நான் இதில் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் அந்த கருப்பு உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் வாங்குவேன். ஒரு 800 mlக்குள்ளே பிடிக்கும். ஸோ அதெல்லாம் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நான் இது வாங்கினேன். இதுவுமே நல்ல ஒரு ஏர்டைட் சூப்பர் குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான். இந்த ஜாருமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ள டக்குன்னு என்ன இருக்குன்னு பார்த்து ஈஸியாக எடுத்துக்க முடியும்.
அடுத்து செலோ பிராண்டில் இந்த பிளாஸ்டிக் ஏர்டைட் ஜார் தான். இது 579 ருபீஸ். இது வாங்கி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து 1200 ml பிடிக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 650 ml பிடிக்கும், இன்னொன்று வந்து ஒரு 300 ml பிடிக்கும். 3 சைஸ் வருது. ஒவ்வொரு சைஸ்லையும் 6 ஜார்ஸ் கொடுக்குறாங்க. மொத்தம் 18 ஜாரு. 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சூப்பராக இருக்கும். இந்த குட்டி குட்டி ஜார்லாம் நீங்கள் வந்து இந்த சப்ஜா சீடு அப்புறம் எள்ளு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பெரிய ஜார்லாம் நீங்கள் வந்து பொட்டுக்கடலை அப்புறம் வந்து இந்த 1 kg பிடிக்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து ஓட்ஸு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இந்த 650 ml பிடிக்கிற ஜாரில் வந்து நீங்கள் ரவை, வெள்ளை ரவை, சம்பா ரவை, கடலை மாவு, அரிசி மாவு, ராகி மாவு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ஒன்றும் அங்கங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே எல்லாமே மூடிடு எல்லாமே டைட்டாக தான் இருக்குது. நல்லா சூப்பரான குவாலிட்டியானது தான். அப்புறம் இந்த ஸ்பூன் ஜார் தான் 345 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஃபெமோரா பிராண்டு. 250 ml பிடிக்கும். நமக்கு ஸ்பூனில் எடுத்து ஊற்றுற மாதிரி. இப்போ நெய் அப்புறம் தோசைக்கு சில சமயம் நம்ம ஆயிலெலாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் இதில் ஊற்றி வச்சுக்கலாம். இதுலேயே நான் வந்து ப்ரஷ் ஜாரும் வாங்கினேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் 250 ml தான். இது வந்து இப்போ கரண்ட்லி அன்அவைலபிள்னு காட்டுது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருந்துச்சு. இது நல்ல ஒரு குவாலிட்டியான கிளாஸ். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது தோசைகளில் ப்ரஷ் பண்ணி விடுறதுக்கு, சிக்கன் மேலே ப்ரஷ் பண்ணி விடுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிச்சனுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிறிஸ்டல் வேர் கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சர் தான். இது 485 ருபீஸு. நான் 2 ஜார் வரும். நான் ஒன்று 1 லிட்டர் வரைக்கும் பிடிக்கும். இதோட கேப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இதோட கேப் வந்து எனக்கு லூஸ் ஆகிடுச்சு. நான் இது 2வது ஆர்டர் போட்டு நான் வாங்கினேன். தனியாக இந்த மாதிரி கேப்பும் விற்கிறாங்க. நிறைய கேப் லூஸாக இருந்தாலும் எனக்கு லீக்லாம் ஆகலை. இந்த கேப்புமே சூப்பராக இருக்குது. இது ரொம்ப குவாலிட்டியான பாட்டில், நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் டிமார்ட்டில் வாங்கினதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளிப் டைப் மாடலு. ஒரு 500 ml பிடிக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. பிஸ்கட்டு சிப்ஸ் எல்லாம் வந்து பதத்து போகாமல் அவ்வளோ நல்லா இருக்குது. டிமார்ட்லேயுமே ரேட் கம்மியாக தான் இருக்குது. அமேசான்லேயுமே ரேட் கம்மியாக தான் இருக்குது. இதோட லிங்க் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன். அடுத்து இந்த பாட்டில் ஜார் தான். இது பக்கல் டைப்பு. இந்த மாதிரி தான் வந்து மாட்டணும். இது கொஞ்சம் ஆரம்பத்தில் வாங்கும் போது கொஞ்சம் பயமாக இருந்ததுனால இந்த ஒரு பாட்டில் தான் நான் வாங்கினேன். இது வந்து ஒரு 750 ml அந்த மாதிரி பிடிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃப்ளிப் டைட் வந்து ஒரு 1/2 kg அந்த மாதிரி. இதுவும் நல்லா பிஸ்கட்லாம் வந்து பதத்து போகாமல் நல்லா வச்சிருக்கு. ஐட்டத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து டக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த கண்டெய்னர் தான். லாக் வந்து இந்த மாதிரி மாடலு. இதில் நான் இப்போ சோயா போட்டு வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஏர் டைட்டு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இது ஒரு 1 kg வரைக்கும் பிடிக்கும். இது டிமார்ட்டில் தான் வாங்கினது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 1 kg பிடிக்கிற ஏர் டைட் ஜார் தான். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னு பார்த்து டக்குன்னு எடுத்துடலாம். இதோட லிட் டைப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் வரும். இது வந்து நான் சாலிமோ பிராண்டில் ஆல்ரெடி 4 ஜார் காமிச்சேன்ல 1 kg பிடிக்கிற மாதிரி. அது மாதிரி ஒரு 1 kg பிடிக்கிற மாதிரி தான். இதில் வந்து நான் 1 kgயும் ஒரு 1/2 kg இருக்கிற மாதிரி இந்த 2 ஜார் வாங்கினேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான். நல்லா இருக்குது ஏர் டைட்டாக. இதுலேயுமே வந்து பூச்சி இதெல்லாம் உள்ளே போக மாட்டேங்குது. 2 ஜாருமே சூப்பர் தான். டிமார்ட்டில் வாங்கினது. அடுத்து வந்து இந்த கிளாஸ் ஜார் தான். 4 பீஸ் வரும். ஒன்று 150 ml. இது நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 99 ருபீஸ்க்கு 4 ஜாரு. 150 ml அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த கசகசா, டேட்ஸு, நட்ஸு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். கிஸ்மிஸ், முந்திரி இந்த இப்படியெல்லாம் நல்லா எறும்பு போகாமல் சூப்பராக இருக்குது. இந்த 4 ஜாருமே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக குட்டி குட்டியாக காம்பேக்டாக கிச்சனுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. முக்கியமாக இடத்த அடைக்காமல் நல்லா காம்பேக்டாக நல்லா இருக்குது. கிச்சனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து அந்த செலோ பிராண்டில் வாங்கின அந்த 18 ஜார் இருக்குல்ல, அதை இப்போ வாங்கின இந்த பிளாஸ்டிக் 3 டயர் ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணி சைடில் வந்து வச்சுட்டேன் சின்ன கேப்பில். அடுத்து இந்த ஆயில் கேன்லாம் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டேன். அந்த ப்ரஷ் ஆயில், ஸ்பூன் ஆயில், அப்புறம் நம்ம 1 லிட்டர் கேன் எல்லாத்தையுமே. இது நம்ம பேண்ட்ரி செக்ஷன் தான். டீ, சுகரு, அப்புறம் இந்த மசாலாஸு, அப்புறம் தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து என்னோட கேபினெட்டில் வந்து அங்கங்கே எங்கே கேப்லாம் இருக்கோ நான் எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சு செட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோட ஸ்டவ்வுக்கு மேலே வந்து அவங்க கொடுத்துருக்க இந்த ஒரு செக்ஷனில் மேலே கீழே இருக்குது. அதில் வந்து இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு இருக்கிற அந்த ஸ்பைஸ் பாக்ஸையும் கீழே வந்து இந்த நட்ஸ் போட்ட அந்த குட்டி குட்டி ஜாரு, அப்புறம் வந்து அந்த சின்ன சின்ன கிளாஸ் பாட்டில் ஜார் இருக்குல்ல, அந்த பெப்பர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு என்னோட பழைய அந்த டப்பர் வேர் சின்ன சின்ன பாக்ஸ் அதையும் வச்சு ஒரு சின்னதாக ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த சைடு கொடுத்துருக்க அந்த கேபினெட்டில் வந்து இந்த நான் முன்னாடி வாங்கின வந்து அந்த ரொட்டேட்டிங் 360 டிகிரி ரொட்டேட்டிங் ட்ரேயில் வந்து நம்ம டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கிற பொடி
பொடி, அப்புறம் வந்து நியூட்டெல்லா பாட்டில், நெய் இந்த மாதிரி இதெல்லாம் அதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து அந்த செக்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதிலெல்லாம் வந்து 2 kg 3 kg பாக்ஸஸ் அந்த மாதிரி மிளகா வத்தல், மல்லி விதை இந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த கவுண்டர் டாப்பில் வந்து டீ சுகர் தான் வந்து அந்த கண்டெய்னரை இங்கே வச்சு மேலே வந்து இந்த சால்ட் ஜார் இருக்குல்ல அதையும் வச்சு சின்னதாக ஒரு பிளான்ட் வச்சு கவுண்டர் டாப்பை இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பேண்ட்ரி செக்ஷனு, அது வந்து இந்த சைடு எனக்கு ஒரு கேபினெட் வருது மேலே கீழே. அதில் வந்து என்னோட மசாலா டப்பாஸ், அந்த சில்லி பவுடரு, மஞ்சள் தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 1 kg பேண்ட்ரி ஐட்டம், உளுந்து, துவரை, பாசிப்பருப்பு, பச்சைப்பயிறு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கிட்டு வச்சுட்டேன். அதுக்கும் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க ஜாரெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு சின்ன பிளான்ட் வச்சு அதையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே இருக்கிற செக்ஷனில் வந்து நஸ்கட்டு, அப்புறம் டேட்ஸு, அப்புறம் நான் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி ஐட்டங்களை அதில் வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் அத்தையும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த ஹைட்லாம் பத்தாது, அவங்களுக்காக தான் அந்த 3 டயர் ரேக்கில் அவங்க எடுக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அதில் வச்சுட்டேன். இந்த செக்ஷனில் வந்து நான் இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்பைசஸ் ஐட்டம், அப்புறம் வந்து இந்த சோயா, இந்த சிப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நான் எடுக்கிற மாதிரி ஐட்டங்களை மேலே இப்படி வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். நான் வாங்கின இந்த ஜார்ஸ், கண்டெய்னர் எல்லாமே வந்து டிஷ்வாஷ் சேஃபு, மைக்ரோவேவ் சேஃபு, உங்களுக்கு வந்து பிபிஏ ஃப்ரீ கூட, எல்லாமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். அப்பப்போ கிச்சனில் வந்து நான் மாற்றிட்டே இருப்பேன். அந்த கவுண்டர் டாப் மட்டும்தான் அதே மாதிரி இருக்கும், அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐட்டங்கள் ஆட் பண்ணிப்பேன் தவிர மற்றதெல்லாம் அப்பப்போ வேறு மாதிரி நம்ம வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டே இருப்பேன். இப்போதைக்கு இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு. கிச்சன் ஆர்கனைசேஷன், அப்புறம் இந்த ஜார்ஸு இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் சில பேர் லிங்க்கு இதெல்லாம் கேட்டதுனால இது ஒரு தனி வீடியோவாக இதில் போட்டிருந்தேன். இந்த ஜாரு இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.